ஆட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஜஸ்ட் 1 மினிட்லேயே ஒரு டிஐவை கேம் செய்ய முடியும்னா எப்படி இருக்கும், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப குட்டீஸ்க்கான ஒரு கேம் ஐடியா தான் இன்னைக்கு நாங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேத்துக்கு ராக்கெட் விடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அதுவே குட்டீஸ்க்கு எப்படி ராக்கெட் விடுறது, அவங்க ஒரு டிஐவி கேம் மூலிமா ஒரு ராக்கெட் விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியே ஒரு கேம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவை ஸ்ட்ரா தேவைப்படும். வீட்டிலே நம்ம எப்படி ஸ்ட்ரா ரெடி பண்ணலாம் அப்படின்ற வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்து அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. நார்மலாக பேப்பர் ஸ்ட்ராவாக இருந்தாலும் சரி, இல்லை பிளாஸ்டிக் ஸ்ட்ராவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. தென் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி பேப்பராக இருந்தாலும் ஓகே, ஒயிட் கலர் பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தென் அந்த பேப்பருக்கு மேலே இந்த ஸ்ட்ராவை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி லாஸ்ட்டாக இருக்கிறத இப்படி கம் அப்ளை பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி ஒரு ரோல் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எடுத்ததுக்கப்புறமா இந்த எல்லோ கலர் பேப்பரை நான் தடியாக இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு ரெட் கலர் பேப்பர் குட்டி பேப்பர் எடுத்துக்கிறேன். அதை இப்படி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கோன் ஷேப்புக்கு, அதாவது இந்த சுண்டல்லாம் வாங்கும்போது நம்ம கோன் ஷேப்புக்கு மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கோன் ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். எங்கே கட் பண்ண போகிறோம்னா அந்த மேலே ஈவனாக வர மாதிரி இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணினதுக்கப்புறமா கோன் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த இடத்துல நான் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரியான கோன் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் ரெடி பண்ணி வச்ச அந்த எல்லோ கலர் ரோல் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு எண்டில் மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது கட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணினதை இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம விரித்து விட்டுக்கலாங்க. விரித்து விட்டதுக்கப்புறம் இந்த விரித்து விட்ட இடத்துல மட்டும் நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த குட்டி கோன் இருக்குது இல்லையா, அந்த கோனை எடுத்து இதுக்கு மேலே இப்படி வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை இப்படி கார்னரில் மட்டும் நான் க்ராஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணினதுக்கப்புறம் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இதே மாதிரியே இன்னொரு பேப்பர் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் அதே பேப்பரோட இன்னொரு கார்னரில் இந்த பேப்பரை வச்சு நான் கரெக்டாக அளந்து கட் பண்ணியிருக்கேன். தென் அதில் 2 பேப்பர் இருக்குது இல்லையா, அதில் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்து இந்த மாதிரி குட்டியாக மடக்கிட்டு அந்த மடக்கின இடத்துல கம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த எல்லோ கலர் ரோலோட இந்த இடத்துல நம்ம வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரியே அந்த இன்னொரு பேப்பருமே சேம் அதே மாதிரி மடக்கி தென் அங்கே கம் அப்ளை பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட குட்டி ராக்கெட் ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா. ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்ட்ரா வச்சு தானே ரோல் பண்ணினோம், அந்த ஸ்ட்ராவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட டிஐவை கேம் விளையாடுறதுக்கான அந்த பொருள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி விளையாடுறது அப்படின்றது பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராக்கு உள்ளே இப்படி நம்ம விட்டுக்கலாம். சரிங்களா? இப்படி விட்டதுக்கு அப்புறமா எப்படி விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலர் ஸ்ட்ராவை நம்ம வாயில் வச்சு ஊதும்போது நம்ம ரெடி பண்ண ராக்கெட் பறக்கும். ஓகேங்களா? இது 2 பேர் சேர்ந்து விளையாடும் போது சூப்பராக இருக்கும். எப்படி விளையாடணும்னா 2 ராக்கெட் ரெடி பண்ணிக்கோங்க. 2 பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஊதணும். யாரோட ராக்கெட் வேகமான ஸ்பீட்லேயும் அண்டு ரொம்ப தூரத்துக்கு போகுதோ அவங்க தான் வின்னர். இருங்க 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 அங்கிட்டு ஊதணும். சரியா? இருங்க, ஊதுங்க. நல்லா ஊதணும். நல்லா ஸ்பீடாக ஊதுங்க தங்கம். அப்படி ஊதணும். ஓகேயா? அப்படி ஊதணும். ஊதுவியா? அப்படி. வாவ், கீழே விழுந்துருச்சே. பாப்பா ராக்கெட் விட்டுருச்சு. பாப்பா மேலே பட்டுருச்சு. ஊது.
நீங்கள் வீட்டிலே எப்படி ஸ்டென்சில் ரெடி பண்ணுறதுன்னு சொன்னீங்களே அது நான் செஞ்சு பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். அக்கா ஹாய் அக்கா, நீங்கள் சொல்லித்த அந்த பாம் செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. என்னோடய சப்போர்ட் எப்போவுமே மாம் பியூட்டி ஆர்ட்ஸுக்கு தான். ஹாய். நான் ஒரு vlog சேனல் வச்சுருக்கேன். நீங்கள் பண்ண இந்த ஐஸ் ஸ்டிக் கிராஃப்ட்டை நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஆண்டி. க்ளே வீடியோ பார்த்துட்டு க்ளே செஞ்சு பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சப்போர்ட் டு மாம்ஸ் பியூட்டி ஆர்ட். அக்கா, இப்போ நான் பேட்டர்ன் பேப்பர் உங்கள் சேனல் பற்றி செஞ்சேன். சப்போர்ட் டு மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். அப்புறமா என் சேனல் பேர் அக்கா, நீங்கள் உங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்த க்ளே வீடியோ பார்த்துட்டு நான் செஞ்சேன்க்கா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் அக்கா, நான் தான் கிருத்திகா, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் தான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா. பேட்டர்ன் பேப்பர் எப்படி பண்ணுறன்றதை பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணேன்க்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு A4 ஷீட் கலர் பேப்பர் வச்சு ரோஸ் தாங்க பண்ணியிருக்கோம். சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட். ஹாய் ஆண்டி, இந்த க்ளே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் என் மகள் தருணியும் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்ருக்கவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த 2 சேனலுக்குமே என் மகள் தருணி ஆல்சோ சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் ஆல்சோ. இப்போ இந்த க்ளே ரொம்ப ஆட்ரை க்ளே நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்கு ஆண்டி. கண்டிப்பாக இதை வச்சு நான் ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணுவேன். பாய் ஆண்டி. போட்டிருக்க கிராஃப்ட் வீடியோஸில் இது நீங்கள் செஞ்சிருந்த ரீபப்ளிக் டேக்கு செஞ்சுருந்த பேண்ட். நான் அதை வேறு கலர் த்ரெட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது நார்மலாக ஒரு ஒயிட் கலர் அண்டு டார்க் ப்ளூ. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். நீங்கள் வீட்டிலே ஸ்ட்ரா செஞ்சீங்களே, அது செகண்ட் மெத்தடில் பேப்பர் வச்சு செஞ்சீங்களே, அது நான் செஞ்சு பார்த்தேன்க்கா, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் அக்கா, நீங்கள் ஒயிட் போர்ட் செய்கிறது சொல்லியிருந்தீங்க, அதை பார்த்து நான் செஞ்சேன். சூப்பராக வந்தது. தேங்க்ஸ்க்கா.